வணக்கம் உறவுகளை, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கிறேன். ஆஷஸினுடைய 4வது போட்டியில் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த போட்டி பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு போட்டியாக மாறி போயிருந்தது. இங்கிலாந்து இந்த தொடரில் முதலாவது வெற்றியை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் ஏற்கனவே ஆஸ்திரேலியா இந்த தொடரில் 3-1 என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு முதல் வெற்றி இந்த ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தினுடைய முதலாவது போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறது. MCG மைதானத்தில், மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. உண்மையிலேயே பந்து வீச்சு தான் இதற்கு முழுக்க காரணம். பந்து வீச்சை மிக சிறப்பாக செய்திருந்தார் இங்கிலாந்து அணியினுடைய ஜாஷ் டங்ஸ்டேஜ். அவர்தான் நேற்றைய போட்டியினுடைய ஆட்டக்காரரும் கூட சிறந்த ஆட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டார். உண்மையில் இங்கிலாந்துக்கு இந்த போட்டி வெற்றி வாய்ப்பை அடுத்து உத்வேகம் பிறந்திருக்கும். காரணம், அவர்கள் அடுத்த போட்டிக்கும் இதே மனநிலையில் விளையாடுவார்களாக இருந்தால் இந்த போட்டியில் அடுத்த போட்டியும் வென்று 3-2 என்ற தொடரை ஒரு 11 தங்களுக்கு ஏற்றால் போல் கௌரவ வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த போட்டியினுடைய சுருக்கங்களை பார்த்தால் ரசிகர்களை ஏமாற்றிய ஒரு போட்டியாக மாறிப்போயிருந்தது. காரணம், ரசிகர்கள் கிட்டத்தட்ட 94,000 பேர் இந்த மைதானத்திலே போட்டிகளை கண்டுகளிக்க வந்தார்கள். இதற்கு முன்னதாக இந்த MCG மைதானத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததில்லை. ரசிகர்கள் அனைவரும், ஒரே பார்வையாளர்கள் அனைவரும் ஒரே மைதானத்தில் அதிகமானோர் பார்த்த ஒரு போட்டியாக இந்த 2வது நாள், டெஸ்ட் போட்டியினுடைய 2வது நாள் மாறிப்போயிருந்தாலும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து வெற்றி பெற்றாலும் இந்த 2 அணிகளும் ரசிகர்களை ஏமாற்றிய ஒரு போட்டியாக நேற்றைய நாள் இருந்தது. உண்மையிலே முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 152, இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ் 110, 2வது இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா 132, வெற்றி இலக்காக 175 வைத்திருந்தார்கள். அதிலும் 178 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா வீழ்த்தியிருந்தது இங்கிலாந்து அணிக்கு எதிராக. நேற்றைய நாளில் ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சில் சொதப்பியதன் காரணமாக இந்த வெற்றியை இங்கிலாந்திடம் பறிகொடுத்தது ஆஸ்திரேலிய அணியின் சார்பாக முதல் இன்னிங்ஸில் 152 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, அதற்கு அதிகபட்சமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவராக மிச்சல் நேசர் தான் இருக்கிறார். அவர் ஒரு பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டர், மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அவர் தான் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதிகபட்சமாக. இந்த போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், எந்த ஒரு வீரரும் அரைச்சதத்தை கடக்கவில்லை. 41 தான் அதிகமான ஓட்டங்களாக இருந்தது அதிகபட்சமாக இந்த 2 இன்னிங்ஸிலும். இதில் ஒரு கவனிக்கக்கூடிய பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு போட்டியாக இந்த போட்டி மாறியிருந்தது. மொத்தமாக இந்த போட்டியிலே டங்ஸ் அவர்கள் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் மாத்திரம் 9 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்தார் இந்த போட்டியில். இதன் காரணமாக அவர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இருக்கிற அந்த அணிக்கு இது ஒரு மிக சிறப்பான கம்பேக் என்று நினைக்கிறோம். காரணம், அடுத்த போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்றால் 3-2, ஆனால் தொடர்ந்து 3 போட்டிகளை ஆஸ்திரேலியா வென்று கொண்டாலும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினுடைய பந்து வீச்சு மிக மோசமாக இருந்ததன் காரணமாக தான் வெற்றியை பெறாமல் ஆஸ்திரேலியா இங்கிலாந்திடம் தோற்றுப்போனது. இங்கிலாந்து மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதியை மேற்கொண்டது. அணியின் தலைவர் பென் ஸ்டோக்ஸ் கூட மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார். இதன் காரணமாக தான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று 1-3 என்ற அடிப்படையில் இந்த போட்டியினுடைய 4வது போட்டியில் வெற்றி ஒன்றை பதிவு செய்தது. ICCனுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய தரவரிசையில் மாற்றங்கள் வரலாம், அதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது என்பதுதான் நிதர்சன உண்மை. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான ஆஷஸினுடைய 5வது போட்டி SG மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அது ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரு மைதானம். இந்த போட்டியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என்று சொன்னாலே அதுக்கு டெஸ்ட்டுக்கு அவர்கள் பெயர் போனவர்கள். இதை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கும் போட்டி தொடராக இது மாறுமா அப்படிங்கிறத அடுத்து வர விஷயங்களை பார்ப்போம். நாளைய நாளில் உங்களுக்கு புதிய தகவலோடு, புதிய விஷயங்களோடு வரேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.